Oh God, my necklace is lost. Trader, யார் இங்க இருந்தா கூடாது. நெக்லஸ் திருடினவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க செக் பண்ண போறோம். செக் பண்ணி முடிச்ச பிறகு தான் எல்லாரும் வெளிய போக முடியும். 203, 208, check everybody. Yes, madam. விலகுங்கப்பா. டல். ரோசி, நீ சொன்ன ரசிகர் அந்த கூட்டத்துல இருக்கற பாரு. இல்ல, ஏன் வரலன்னு தெரியல. Okay, you can go. போங்க. சரு, எனக்கு டைமே போச்சு. ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாய். பாய். பாபுவா, இது என்ன வேஷம்? நீ வரலன்னு நினைச்சேன். வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன். அவங்க உங்ககிட்ட இருக்கிற நாய் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வா. நோ, அவ சாதாரண ஆள் இல்ல. உன் சுரேஷ பார்க்க முடியாம அந்த வீட்டுக்கு கட்டுக்காவல வச்சதே அவதான். அவ கேக்குறான்னு சொல்லி ராமு கொடுத்துட்டு அதை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. அதனால ராமுக்கு சொந்தக்காரன் நான் தான் எந்த காலத்திலயும் அவகிட்ட சொல்லிடாது. ஓகே? ஓ மை காட். டாக்டர், நெக்லஸ் திருடினவன் தப்பிக்கிறதுக்காக இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். நான் இங்க செக் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க புறப்படுங்க. ஓகே. நீங்க வாங்க. Oh God. நல்ல வேளை உயிர் இருக்கு. சரி. யாருப்பா இந்த பொண்ணு? ஆமா, கார்ல வரும்போது குறுக்க விழுந்து அடிபட்டுட்டா. மயக்கம் தெளிய ஊசி போட்டிருக்கேன். உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? நோ, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஏன்பா காரை பார்த்து ஓட்டக்கூடாது? நான் பார்த்துதாம்மா ஓட்டினேன். இவதான் பார்க்காம வந்து விழுந்துட்டா. என்னமோ சரியா போச்சு. நீ வந்து ஒரு வாய் சாப்பிடுவா. மயக்கம் தெளிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த பொண்ணு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து எழுப்பு. சரிமா. அம்மா, அம்மா, அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சுமா. ஆமா, வாங்க. நான் இங்க இருக்கேன். நீங்க யாரு? நான் இங்க எப்படி வந்தேன்? நான் கார்ல வரும்போது நீ குறுக்க வந்து விழுந்துட்ட. நல்ல வேலைமா, என் மகன் டாக்டரா இருந்ததுனால உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்து. ஆமா, இப்போ சொல்லு, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? நான் யாரு? என் வீடு எங்க இருக்கு? என்ன நீ நான் கேட்டதே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. என் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. நான் எப்படி உங்க கார்ல வந்து விழுந்தேன்னு எனக்கு நினைவில்ல. என்னது? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாங்க, என் கடந்த காலமே இருட்டாயிடுச்சு. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. டாக்டர், பிளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஞாபகத்தை கொடுங்க டாக்டர், எனக்கு ஞாபகத்தை கொடுங்க பிளீஸ். என்னப்பா இதெல்லாம்? அடிபட்ட அதிர்ச்சியில இந்த பொண்ணு கடந்த காலத்தை மறந்துட்டா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த வியாதிக்கு அம்னீஷியான்னு பேரு. இதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருந்துட்டு போட்டுமே. சரிப்பா, இத பாருமா, உனக்கு மறுபடியும் நினைவு திரும்பி உன் சொந்தக்காரங்க ஞாபகம் வந்து அவங்க கூட நீ போய் சேர்ற வரைக்கும் இப்ப கூடவே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல தண்டச்சோறு திங்க நான் தயாரா இல்ல. உங்களுக்கு உதவியா இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் செய்வேன். தாராளமா செய்யுமா. ஆண்டி, கிச்சன் எங்க இருக்கு? இன்னைக்கு டீ நான் தான் போடுவேன். ஆமா போல.